வாங்க சப்பாத்தி கள்ளி பழம் பறிக்கலாம். இது ஒரு பழம். இந்த ஒன்று இருக்குது. இந்த ஒரு பழம் இருக்குது. இந்த பழத்தையும் பறிப்போம். வேறு திரியாச்சு. நல்ல பழமாக இருக்குது. கொஞ்சம் உள்ளே நல்லாயிருக்கும். இதாங்க சப்பாத்தி கள்ளி. இதில் நிறைய காய்களாக இருக்குது. சின்ன சின்ன காய்களாக பிஞ்சுகளாக இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி 2 பழம் பறிச்சிருக்கோம். இன்னும் தான் அங்கே ஒரு பழம் கிடக்கு. எப்படி இன்னும் தேடினோம்னா 2-3 பழமாவது கிடைக்கும். இதுவும் பழக்காய் தான். நம்ம அடுத்த வாரம் பறிப்போம். இதை சப்பாத்தி பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்தா உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அதில் ஏதோ தேன் எடுக்குது. சப்பாத்தி கள்ளி பறிக்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இந்த முள்ளுக்கட்டை தான். இந்த பாருங்க, இந்தா கையில் எப்படி முள் குத்திருக்குன்னு பாருங்க. இதை மெதுவாக எடுக்கணும். இந்தா தெரியுதா? அந்த விரல்ல ஒடி முள்ளாக தூரிக்கு மாதிரி இருக்காருங்க. அதை எடுக்கணும், இல்லைன்னா விஷம். இதுதான் நம்ம சப்பாத்தி கள்ளி பறிக்கும்போதும் சரி, அதை சாப்பிடும்போதும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதை ஒரு 2 விடயம் பாருங்கள். இவ்வளவு ரொம்ப ரிஸ்க்கான இடத்துல தான் நம்ம போய் அந்த பழத்தை வந்து பறிக்க முடியும். அவ்வளோ எளிதாலாம் நம்ம பறித்து சாப்பிட முடியாது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இதில் எதுவும் காய் கிடக்கு பிஞ்சு. ஆனால் நல்லா பழுத்த பழமாக ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நாங்கள் உள்ளே கிடக்கு. உள்ளே ஒரு 2 பழம் கிடக்கு. ஆனால் ரொம்ப எளிதான வேலையே கிடையாது. எப்படி இது பண்ண போகிறோன்னு தெரியல. போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அதுமாதிரி பறிக்கிறதும் வாய்ப்பு கிடையாது. இப்போ 2 பழம் தான் பறிச்சிருக்கோம். பார்க்கலாம். சப்பாத்தி கள்ளி பழம் இங்கே பாருங்கள். முள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கொடூரமாக இதை இப்படி விளக்கிக்கிட்டு இதில் நம்ம இந்த காலை வைக்கணும். அதே முள் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள். இது ஒரு பழம், சப்பாத்தி கள்ளி பழம். இந்த இருக்கு பாருங்க. இந்த இருக்கா? அவ்வளோதான், பறிச்சாச்சு. சப்பாத்தி கள்ளி பழம் பறிச்சிட்டோம். ஆனால் நம்ம சாப்பிட்றது தான் அவ்வளோ ஈஸி கிடையாது. பார்க்கலாம் அடுத்த காணொலியில். சப்பாத்தி கள்ளியோட பழம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதாங்க 3 பழம் பார்த்தீங்களா? சப்பாத்தி கள்ளி பழம் முள்ளுகளாக இருக்கு பாருங்க. இதை முள்ளை வந்து உரசி எடுத்து போட்டுட்டு அதை விதையை வந்து சாப்பிட்டுட்டு